விமான நிலையம், இந்தியா. மாலை நேரம். பின்ன நிலையில் மெல்லிய வாத்திய இசை ஒலிக்கிறது. சொந்த ஊரிலிருந்து வந்த குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் காத்திருக்கிறார்கள். பவித்ரா விமான நிலையத்திலிருந்து வெளியே வருகிறாள். அவள் முகத்தில் களைப்பின் சாயலே இல்லை. அமைதி மட்டுமே தவழ்கிறது. அதோடு நம்பிக்கையும். நான் தோல்வி அடைந்து திரும்பவில்லை. வெறும் ஓய்வெடுப்பதற்காகவும் நான் திரும்பி வரவில்லை. நான் திரும்பி வருவது நான் தேர்ந்தெடுத்த என் வாழ்க்கையை என் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளவே. மீனாட்சி ஓடிச் சென்று அவளை கட்டித் தழுவுகிறாள். மீனாட்சி கண்ணீருடன் கூடிய சிரிப்புடன். இந்த வீடு கலகலப்பால் உயிர் பெறுவது நீ சிரிக்கும்போது மட்டுமே. அர்ஜுன் சற்று தொலைவிலிருந்து அமைதியாக அவளை பார்க்கிறான். அவன் பார்வையில் பெருமிதம் நிரம்பி வழிகிறது. கிராமத்து வீடு. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள். வீடு முழுவதும் மலர் அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அவளுடைய மாமியார், அத்தை மற்றும் பிற பெண் உறவினர்கள் அனைவரும் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். உறவினர்கள் பேசிக்கொண்டே, பாரிஸில் ஒரு வேலை, ஒரு மதிப்புமிக்க ஹோட்டல். இந்த மாப்பிள்ளை உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலிதான். ஒரு உறவினர் மெல்லிய பொறாமை கலந்த தொனியில். ஆனால் இவளை போன்ற ஒரு வேலைக்கு செல்லும் பெண், கரியர் கேர்ள், எப்போதாவது முழுமையாக தன் வாழ்க்கையில் செட்டில் ஆவாளா? பவித்ரா அந்த கருத்தை கேட்கிறாள். இருப்பினும் அவள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. உள்மனக்கு என்னை பற்றி அவர்களின் சந்தேகங்கள் அவர்களின் சொந்த அச்சங்களின் பிரதிபலிப்பு மட்டுமே. அவை எனது பலவீனத்தின் பிரதிபலிப்பு அல்ல. பரிசு பரிமாற்றம். ஒரு உணர்வுபூர்வமான தருணம். நிச்சயதார்த்த தட்டு முன்வைக்கப்படுகிறது. அர்ஜுனின் குடும்பத்தினர் ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை அவளிடம் அளிக்கிறார்கள். அதற்குள் வெறும் மோதிரம் மட்டுமில்லை, மாறாக ஒரு தங்க வளையல் இருக்கிறது. அதில் பின்வருமாறு பொறிக்கப்பட்டுள்ளது: கட்டுவதற்கு, உடைப்பதற்கு அல்ல. பவித்ரா அதையே உற்று நோக்குகிறாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. அர்ஜுன் மென்மையாக, இது வெறும் ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, இது ஒரு நினைவூட்டல். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் இருவரும் இணைந்து நம் வாழ்க்கையை கட்டமைப்போம் என்பதற்கான நினைவூட்டல். பவித்ரா புன்னகைக்கிறாள். பவித்ரா, நான் உடைந்து போனது போல உணர்ந்த நாட்களில் கூட என்னை மீண்டும் கட்டமைத்து மீட்டெடுத்தது நீதான். நிச்சயதார்த்த விழா. கிராமத்து அர்ச்சகர் மந்திரங்களை ஓதுகிறார். மோதிரங்கள் மாற்றிக்கொள்ளப்படுகின்றன. பவித்ரா, இந்த மோதிரம் வெறும் காதலின் சின்னம் மட்டுமல்ல, இது ஒரு ஒப்புதல். என் அச்சங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதற்கான ஒப்புதல். அர்ஜுன் அந்த மோதிரத்தை அவளுடைய விரலில் அணிவிக்கிறான். கூட்டம் கைத்தட்டி ஆரவாரிக்கிறது. மீனாட்சி அமைதியாக தன் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறாள். பரபரப்பு தருணம். சமூக அழுத்தம். வீட்டிற்கு வெளியே பொறாமை கொண்ட ஒரு உறவினர், அவ்வூரை சேர்ந்த ஒருவர் இப்படி கருத்து தெரிவிக்கிறார்: கேள்விப்பட்டேன், அவள் பாரிஸில் உள்ள தன் வேலையை விட மறுக்கிறாளாம். திருமணத்திற்கு பிறகும் அவள் தூரத்திலிருந்தே வேலை செய்ய போகிறாளா? அப்படி நடந்தால் அது பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடும். இந்த கடைசி பேச்சை பவித்ரா தற்செயலாக கேட்டுவிடுகிறாள். இரவு நேரம். பால்கனியில். பவித்ரா: அர்ஜுன், நான் என் வேலையை விடமாட்டேன். ஆனால் இந்த தூரமும் எனக்கு வேண்டாம். அர்ஜுன்: தூரத்தை கிலோமீட்டர்களில் அளவிட முடியாது. அதை சந்தேகத்தில் மட்டுமே அளவிட முடியும். பவித்ரா: நாம் இருவரும் இணைந்து ஒன்றை உருவாக்குவோமா? சந்தேகத்திற்கு சிறிதும் இடமில்லாத ஒன்றை. அர்ஜுன்: வா, நாம் இருவரும் இணைந்து அதற்கான திட்டத்தை வகுப்போம். காதல் நிறைந்த அமைதியான தருணம். இரவு நேரம். மாடியில். பவித்ரா: நான் அந்த மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தபோது எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அச்சம் தனிமைதான். அர்ஜுன்: அந்த அச்சம் இனி ஒருபோதும் திரும்ப வராது. பவித்ரா: வாக்குறுதியா? அர்ஜுன்: ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில். பவித்ரா புன்னகையுடன்: அது என்ன? அர்ஜுன்: நீ ஒருபோதும் எதையும் விட்டுவிட மாட்டாய் என்று எனக்கு வாக்குறுதி கொடு. உன்னை நீயே விட்டுவிட மாட்டாய் என்றும், உன் கணன்கனை விட்டுவிட மாட்டாய் என்றும். பவித்ராவின் முகபாவனை தீவிரமாகிறது. பவி: நான் என்னை நானே விட்டுவிட்டால் இந்த உறவு அர்த்தமற்றதாகிவிடும். நான் முழுமையானவளாகவே இருப்பேன். அவர்கள் கைகளை பற்றி கொள்கிறார்கள். நாடகத்தனமான அணைப்புகள் ஏதுமில்லை. இருவரின் கண்களுக்கிடையே ஆழ்ந்த பார்வை பரிமாற்றம் மட்டுமே. ஓர் உத்வேகம் பிறக்கிறது. மறுநாள் காலை. கோவிலுக்கு செல்கிறார்கள். பவித்ரா இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறாள். ஒரு பெண் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது அவள் தன் காதலை தியாகம் செய்ய தேவையில்லை. மாறாக அவள் தன் காதலை இன்னும் மேன்மைப்படுத்த முடியும். அர்ஜுன் அவள் அருகில் நிற்கிறான். பூசாரி தன் ஆசிகளை வழங்குகிறார். குடும்ப புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு தருணம். பவித்ராவின் புன்னகை பேரொளி வீசுகிறது. நான் இனி வெறும் நிச்சயதார்த்தம் முடிந்த ஒரு பெண் மட்டுமல்ல,
நான் என் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்ட ஒரு பெண். காதல் என்னை காப்பாற்றவில்லை, அது என்னை வளர்த்தெடுத்தது. காதல் என்பது ஒருவரின் லட்சிய பயணத்தில் ஏற்படும் இடைநிறுத்தம் அல்ல, அது ஒரு வலிமையின் ஊற்று. அதிகாலை, ஒரு கிராமத்து வீட்டின் பால்கனி. ஒரு அலைபேசி அதிர்கிறது. பவித்ரா தனியாக இருக்கிறாள். உதிக்கும் சூரியனின் ஒளி அவள் முகத்தில் விழுகிறது. ஹோட்டல் மனிதவளத்துறையிலிருந்து அழைப்பு. பாரிஸ். பவித்ரா, நிர்வாகக் குழு உன்னால் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளது. நாங்கள் உனக்கு ஒரு பதவி உயர்வை வழங்குகிறோம். பிராந்திய செயல்பாடுகள், ஐரோப்பா, பயிற்சி தலைவர். நீ 6 மாதங்களுக்கு பாரிஸில் பணியாற்ற வேண்டும். நீ உடனடியாக புறப்பட வேண்டும். மௌனம். பவித்ரா, சில நேரங்களில் வாழ்க்கை நாம் கேட்காத ஒன்றை நமக்கு அன்பளிப்பாக அளிக்கிறது. ஆனால் அதே அன்பளிப்புதான் பெரும்பாலும் நம் முன் ஒரு தேர்வாக வந்து நிற்கிறது. HR, இது ஒரு அரிய வாய்ப்பு. 48 மணி நேரத்திற்குள் உன் ஒப்புதல் எங்களுக்கு தேவை. அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. காற்றின் ஓசை. கூடம். திருமண தேதி குறித்த ஆலோசனை. குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு காலண்டரை பார்த்து ஆலோசிக்கின்றனர். அர்ச்சகர் சாத்தியமான தேதிகளை பரிந்துரைக்கிறார். அர்ச்சகர், அடுத்த 3 மாதங்களுக்குள் பல சுபமுகூர்த்த தேதிகள் உள்ளன. உறவினர்கள் உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். பெண் உறவினர் கூர்மையாக, நமது பணி மோகம் கொண்ட பெண்ணுக்கு இதற்கெல்லாம் நேரம் கிடைக்குமா? மீனாட்சி சற்று சங்கடத்துடன் காட்சியளிக்கிறாள். பவித்ரா மௌனமாகவே இருக்கிறாள். நான் இப்போது வாய் துறந்தால் அவர்கள் என்னை சுயநலவாதி என்று அழைப்பார்கள். ஆனால் நான் மௌனமாக இருந்தால் எனக்கு நானே துரோகம் இழைப்பவள் ஆகிவிடுவேன். அர்ஜுன் அவளோட மௌனத்தை கவனிக்கிறான். கோவில் வளாகம், ஒரு தனிப்பட்ட உரையாடல். அர்ஜுன், என்ன நடந்தது? பவித்ரா தயங்குகிறாள். பவி, பாரிஸ், ஒரு பதவி உயர்வு, 6 மாதங்களுக்கு. ஒரு இடைநிறுத்தம். அர்ஜுனின் முகபாவனை மாறாமலே இருக்கிறது. அர்ஜுன், நான் உனக்கு வாழ்த்துகள் சொல்ல வேண்டுமா அல்லது நான் கவலைப்பட வேண்டுமா? பவி, நான் என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை. அர்ஜுன், என்னிடம் உண்மையைச் சொல். நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? நீண்ட மௌனம் நிலவுகிறது. பவி, நேர்மையாக, நான் அங்கே செல்ல விரும்புகிறேன். ஆனால் திருமணத்தை தள்ளி போடும் யோசனையை அவர்கள் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அர்ஜுன் மென்மையாக புன்னகைக்கிறான். அர்ஜுன், நாம் திருமண தேதியை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் நம் கனவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. பவித்ராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. தூண்டுகோல், சமூக முரண்பாடு. வீட்டிற்கு வெளியே அங்கே நின்று கொண்டிருந்த ஒருவர் உரத்த குரலில் கத்துகிறார். இவளுடைய திருமண நிச்சயதார்த்தம் ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இருந்தும் இவள் தன் வருங்கால கணவனை இங்கேயே விட்டுவிட்டு வெளிநாடு செல்ல திட்டமிடுகிறாள். உறவினர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கத் தொடங்குகிறார்கள். ஒரு உறவினர் இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார். இந்த நவீன பெண்களிடம் இருக்கும் பிரச்சனை இதுதான். மீனாட்சி இதை கேட்டுவிடுகிறாள். அவள் முகம் வாடிவிடுகிறது. அவள் மிகவும் மனம் வருந்தியவளாக காட்சியளிக்கிறாள். சமையலறைக்குள் மீனாட்சி பவித்ராவை நோக்கி திரும்புகிறாள். குடும்பம்தான் முதன்மையானது, அதுதானே சரி? பவித்ரா மௌனமாகவே இருக்கிறாள். அம்மா, என் தனிப்பட்ட வளர்ச்சிதான் உண்மையில் இந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம். மீனாட்சியின் கண்களில் நீர் தழும்புகிறது. மீனாட்சி, உன் வளர்ச்சிக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. அதைத் தொடர்ந்து உணர்வுபூர்வமான ஒரு அணைப்பு நிகழ்கிறது. காதல் குறித்த ஒரு முதிர்ந்த உரையாடல். மாடையில் எந்தவிதமான நாடகத்தன்மையும் இல்லை, நிலவொளி மட்டுமே. பவி, நான் இங்கிருந்து சென்ற பிறகு நம் உறவு பலவீனமாகிவிடும் என்று யாராவது சொன்னால் என்ன செய்வது? அர்ஜுன், பலவீனமாவது அந்த உறவு அல்ல, அது நம்பிக்கைதான். பவி, தொலைதூர உறவு, தனிமையான இரவுகள். அர்ஜுன், தனிமையாக உணர்வது ஒருவருக்கு மிக அருகில் இருக்கும்போது கூட ஏற்படலாம். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாகவே பிணைக்கப்பட்டிருந்தால் எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. பவித்ரா ஆழ்ந்த மூச்சு ஒன்றை இழுத்து விடுகிறாள். பவி, நான் உன்னை மிகவும் நினைத்து ஏங்குவேன். அர்ஜுன் மெல்லிய புன்னகையுடன், நம் காதல் போதுமான அளவு பலவீனமானது, அந்த ஏக்கத்தை கூட அர்த்தமுள்ளதாக மாற்றும் அளவுக்கு. அவர்கள் தோளோடு தோள் சேர்த்து அமர்ந்திருக்கிறார்கள். எந்தவிதமான உடல் ரீதியான நெருக்கமும் இல்லை, மௌனம் மட்டுமே. முதிர்ந்த காதல் உடலை தேடுவதில்லை, அது நம்பிக்கையை தேடுகிறது.
திடீர் திருப்பம் ஒன்று. எதிர்பாராத ஒரு முடிவு. மறுநாள் அர்ஜுனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அவனுடைய நண்பன், துபாயை தளமாக கொண்ட ஒரு விருந்தோம்பல் நிறுவனச் சங்கிலி விரிவாக்க பிரிவு தலைவர் ஒருவரை பணியமர்த்த தேடிக்கொண்டிருக்கிறது. உனக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா? அர்ஜுன் அந்த வாய்ப்பை பற்றி சிந்திக்கிறான். சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுன் பவித்ராவிடம் இவ்வாறு கூறுகிறான். நானும் அங்கே குடிபெயரக்கூடும். வேறு நாடு, ஆனால் அதே அளவிலான லட்சியம். பாவி அதிர்ச்சியுடன் அவனை பார்க்கிறாள். நீயும் உன் வேலையை மாற்றிக்கொள்ளப் போகிறாயா? அர்ஜுன், நான் உன் நிழல் அல்ல, நான் உனக்கு சமமானவன். பவித்ரா உணர்ச்சி வசப்படுகிறாள். அது ஒரு போட்டியாக மாறிவிடாதா? அர்ஜுன், அது ஒரு கூட்டு முயற்சியாக மாறும். கூடம் திருமண அரிப்பு காட்சி. வரவேற்பறையில் பவித்ரா நம்பிக்கையுடன் பேசுகிறாள். நாங்கள் திருமண தேதியை ஒத்திவைக்கக்கூடும், ஆனால் அதை ரத்து செய்யவில்லை. நாங்கள் இருவரும் விரும்புவது என்னவென்றால், முதலில் எங்கள் வாழ்க்கையையும் தொழில் பாதைகளையும் கட்டமைத்துக் கொண்டு அதன் பிறகு திரும்பி வருவதுதான். அறையில் அமைதி நிலவுகிறது. பூசாரி சம்மதத்துடன் தலையசைக்கிறார். மீனாட்சி, என் மகள் ஒரு கோழை அல்ல. உறவினர்கள் மெல்ல மெல்ல அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்றனர். அவளுடைய உறவுமுறை சகோதரன் ஒருவனை தவிர.